சங்கி கூட்டமும் இந்த நவதானிய சிங்களவன் சீமான் கூட்டமும் பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு குதிக்கிறீங்க. கவியரசுடைய மைத்து, கவியரசு யாரு? இந்த அம்மாவுடைய தம்பியா அண்ணனும். அவர் சொன்னதை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டது. திருநகருக்கு என்னை அழைத்தார், அவர் அலுவலகத்துக்கு நான் சென்றேன், இதெல்லாம் அவர் சொல்றாரு. ஏமாந்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போய் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா, திருநகரை சேர்ந்த பசும்பொன் பாண்டியன் சொல்கிற தொடர்பு கொள்கிறார். அவர் நீங்கள் வாங்க திருநகருக்கு வாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அவரை கான்டாக்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதுதான் அவர் பேசின பேச்சு. திருநகரில் வாழுகின்ற பசும்பொன் பாண்டியன் நான் சட்ட அலுவலகத்துக்கு போனேன்னு சொல்ற கூட பேட்டி எடுக்கல. அவர் வயதான அவங்க மாமா பாதிக்கப்பட்டு ரொம்ப நொந்து போயிருக்காரு. அவரை போய் இந்த பசும்பொன் பாண்டியன் தானே, காலவாசல் பசும்பொன் பாண்டி தானே, ஆனா அவர் எந்த பசும்பொன் பாண்டியன் தெரியல, போனேன் ஆனா அவர் ஒன்றும் தப்பா பேசலன்ட்டார். அது இருக்கட்டும், அந்த பசும்பொன் பாண்டி தானே. ஆனால் பசும்பொன் பாண்டியன் சார் வந்துட்டு எந்த விதமான தவறான வார்த்தைகளோ அல்லது ராங்கான வேர்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு பயன்படுத்த கிடையாது. தலையிடுறதோ பேசுறதோ அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இல்ல. ஏண்டா நவதானிய பேளுகளா, வீரம் அரசியல் பண்ணி போடுங்கடா, நேருக்கு நேரம் அரசியல் பண்ணி போடுங்கடா. ஒரு சைவன் மாதிரி பாலியல் தொழிலாளி கிட்ட நான் போனேன்னு சொல்றது, அந்த பெண்ணை தெரியலன்றது, பெரியாரை திட்டுறது, அப்படி இல்லைன்றது. நாங்களாம் எதற்கு அஞ்ச மாட்டோம்டா. இப்ப உங்களுக்கு என்ன இன்னொன்னு கேளு, வந்திருந்தா நானே ஆமா லட்சக்கணக்கான பேர் வீட்டுக்கு காலையில என் உறவினர்கள் உசிலம்பட்டி, கூடலூர், கம்பம், உசிலம்பட்டி, ஆண்டி வீட்டுல இருந்து வருவாங்க. காலவாசல் பஸ் ஸ்டாப் இறங்கின வீடு தான். திருநகர்ல சட்ட அலுவலகத்துக்கு போனார், வீடு அங்கதான் இருந்துச்சு. கவியரசு மைத்திரன்றான். இவரை போய் இந்த பேட்டி கேட்கிறான், காலவாசல் பசு தானே, காலவாசல் பசு ரொம்ப சொல்றான். கீதாவோட என் வீட்டுக்கு என்னை சந்தித்ததாக யாரும் சொல்லல. நிறுவி சரியான ஒரு ஆம்பளைக்கு பிறந்திருந்தான். நீங்க பல பேருக்கு பிறந்திருப்பீங்க தான் பேசுவீங்க. இப்ப நான் ஒரிஜினலா பேசுறேன். ஆனா இவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கடா, தமிழ்நாட்டில் மிரட்டுறதுக்கு கெட்டிக்காரன் யாருன்னா பசும்பொன் பாண்டியன் தான். ஆனால் நம்ம இன்சியல இனிமே அப்பம்பேரை விட்டுட்டு மாத்திக்குருவோம். நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் பசும்பொன் பாண்டியன் மகன் போட்டுக்குருவோம், பசும்பொன் பாண்டியன் மச்சினு போட்டுக்குருவோம் நினைக்கிறீங்க, போட்டுக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. திருநகர் பசும்பொன் பாண்டியன் சொல்றாங்க, அந்த பசும்பொன்